சென்னை கோயம்பேடு அருகில் இருக்கிற கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே இருக்கிற சுமார் 8 கிரவுண்ட் நிலத்தை ரவி பச்சமுத்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும், இது தொடர்பாக தாங்கள் கொடுத்த புகார் மனு மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாதவ் ராவ், டெய்சி ராணி ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் டெய்சி ராணி தொடர்ந்த புகார் மனு மீது கடந்த பிப்ரவரி மாதம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் வேண்டும் என கூறி ரவி பச்சமுத்து சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் ரவி பச்சமுத்து என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், இந்த நிலத்தின் உரிமையாளராக இருக்கிற உரிமையாளர்களிடமிருந்து தாம் இந்த நிலங்களை பெற்றிருப்பதாகவும், இதற்காக தாம் முறையாக வாடகை செலுத்தி வருவதாகவும், தாம் எந்த விதத்திலும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இதை தொடர்ந்து இந்த வழக்கில் நீதிமன்றம் விதிக்கின்ற அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்க தாம் தயாராக இருப்பதாகவும், எனவே இந்த வழக்கில் உண்மையான நிலத்தின் உரிமையாளராக எங்களிடம் தெரிவித்த கோபிநாத் மற்றும் இந்திராணி ஆகியோர் தான் நிலத்தின் உரிமையாளர்களாக இருப்பதாகவும், அவர்களிடம் தாங்கள் இது தொடர்பாக வாடகை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் அவருடைய பவர் ஆஃப் பட்டாணி அடிப்படையிலும் நாங்கள் அந்த இடத்தை உபயோகப்படுத்தி வருவதாகவும், எனவே இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை எனவும் அவர் மனுவில் தெரிவித்திருந்தால், மேலும் நீதிமன்றம் விதிக்கின்ற அனைத்து நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்க தயாராக இருப்பதாகவும் ரவி பச்சமுத்து சார்பில் தன்னுடைய மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் மாலா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், எனவே இந்த வழக்கில் தங்கள் போலீசார் கைது செய்யக்கூடும் எனவும் தங்களுக்கு இந்த நீதிமன்றம் விதிக்கின்ற அனைத்து நிபந்தனைகளையும் தாங்கள் ஏற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் உண்மையான நிலத்தின் உரிமையாளராக இந்திராணி மற்றும் கோபிநாத் ஆகியோரிடமிருந்தே தாங்கள் நிலத்தை பெற்றிருப்பதாகவும், இதற்காக தாங்கள் நாளொன்றிற்கு 21,000 ரூபாய் வாடகை செலுத்தி வருவதாகவும், நீதிமன்றம் உத்தரவிட்டால் தற்போதே அந்த இடத்தை காலி செய்ய தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு நீதிபதிகள் இதே போன்று இந்த இடத்தை மேலும் சிலர்கள், அதாவது மாதவ் ராவ், டெய்சி ராணி, குமார் உள்ளிட்டோரும் இந்த இடத்தை உரிமை கோருகிறார்கள். இந்த இடத்தின் உண்மையான உரிமையாளர்கள் யார் என்ற விவரங்கள் தெரிந்தால் மட்டுமே இந்த நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்களா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என நீதிபதிகள் தெரிவித்தார். மேலும் டெய்சி ராணி மற்றும் மாதவ் ஆகியோர் அளித்த புகார் மனு மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என போலீசாரிடம் நீதிபதி ஆர் மாலா கேள்வி எழுப்பினார். அப்போது போலீசார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது இந்த வழக்கில் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, கடந்த நவம்பர் மாதம் இந்த இடம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை போலீசார் விசாரணை நடைபெற்று வருவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். 3 மாதத்தில் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் போலீசார் இந்த வழக்கில் இழுத்தடித்திருப்பதாகவும், காலம் தாழ்த்தி இருப்பதாகவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கில் இந்த நிலத்தின், அதாவது சம்பந்தப்பட்ட அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே இருக்கிற SRM டிராவல்ஸ் நிறுவனம் தற்போது நடத்தி வருகிற அந்த இடத்தின் உண்மையான உரிமையாளர்கள் யார், அதாவது அவர்கள் இந்திராணி மற்றும் கோபிநாத் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த இடத்தின் உண்மையான நிலவரம் என்ன என்பது தெரிய வரும். அவ்வாறு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது அந்த இடத்திற்கான வருவாய் சான்றிதழ்கள், அதாவது பத்திரம் மற்றும் பட்டா உள்ளிட்ட வருவாய் சான்றிதழுடன் அவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும். இதனை கோயம்பேடு போலீசார் உடனடியாக இதனை செய்ய வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும், அன்று இவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி மாலா உத்தரவிட்டார். தொடர்ந்து ரவி பச்சமுத்து தரப்பில் ஆஜரான இந்த வழக்கறிஞர்கள், அதாவது 23ஆம் தேதி அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரை ரவி பச்சமுத்துவிற்கு கைது செய்வதற்கு போலீசாருக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும், அதுவரை வழக்கு விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும், ஆனால் அதுவரை தங்களுக்கு போலீசார் கைது செய்ய தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஆனால் இந்த கோரிக்கையை நீதிபதி ஆர் மாலா ஏற்க மறுத்துவிட்டார். தொடர்ந்து, அதாவது இந்த வழக்கில் போலீசார் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்கப்பட்ட ஒரு நிலையில் தற்போது எந்த ஒரு உத்தரவையும் தான் பிறப்பிக்க விரும்பவில்லை எனவும், இடைக்காலமாக அவரை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்கவோ அல்லது கைது செய்ய வேண்டாம் என போலீசாருக்கு உத்தரவிடவோ தாம் விரும்பவில்லை என தெரிவித்துள்ள நீதிபதி ஆர் மாலா வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். பிரதீப், உங்கள் தகவலுக்கு நன்றி ஆனந்த். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு